ஒரு வயசுக்கு அப்புறம் பெத்தவங்க கையில இருந்து வாங்க கூடாதுடா, கொடுக்கணும். என்ன செருப்பாலடி. டேய் என்னடா அவங்க தான் புரியாம பேசிட்டு இருக்காங்க, நீ கத்திட்டு இருக்க. அம்மா எனக்கு லேட் ஆகுது, சாப்பாடு எடுத்து வைமா. அதான் படுத்த நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேன். அவனை பார்த்தல என்ன ரோச பொத்துக்கிட்டு வருது. உன் புள்ளையாச்சே, இந்த அளவுக்கு அது ரோஷம் இருக்கும்ல. இப்ப எதுக்கு காலங்கத்துல எல்லாம் இங்க கத்திட்டு இருக்கீங்க? நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன ப்ரோ, நிரந்தர சம்பளம் மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா salary credited டிங்னு மெசேஜ் வந்துரும். நான் அப்படியா தண்ட சோறு சொல்லி காட்டுறாங்க. இதோ பாரா, அம்மா மேல இருக்க கோவத்தை அம்மா மேல மட்டும் வச்சுக்க, என்கிட்ட காட்டாத. நீயாச்சும் பேசாம இரு. அம்மா பாட்டு பேசிட்டு ப்ரொடியூசர் கதையை கேட்டாராம், இவர் அப்படியே தூக்கி கொடுத்துட்டாராம். அம்மா ஏமா அந்த புள்ளைய பெத்துட்டோன்னு பயிர் எரியுதுடா. அப்புறம் என்ன பண்ணிருக்கணும், சின்ன வயசுலயே அடுத்தவன் கால் எப்படி வரணும், மேல இருக்கணும் கூஜா எப்படி தூக்கணும், எப்படி பொய் சொல்லணும், திருடணும்னு சொல்லி வளர்த்துருக்கணும். நல்லதே சொல்லி வளர்த்தா அதான் இப்படி ஏமாந்த புள்ளையா வந்து நிக்கிறேன். என் வாழ்க்கை ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு நான் உனக்கிட்ட கெஞ்சிடல. சரத்து சொல்லிட்டே இருக்க, ஓவரா பேசிட்டு இருக்க. சுமாரா இங்க எல்லாருக்கும் பொதுவா ஒண்ணு சொல்றேன், இனிமே கதை சினிமா உங்ககிட்ட வந்தா என்ன எது கொண்டு வேணாலும் அடிங்க, இது முடிஞ்சிருச்சு. டேய் தமிழே, என்னடா நீ? டேய், போடா. டேய் டேய் தமிழே நில்றா. ஐயோ. லப லபன்னு கத்திக்கிட்டே இரு. பின்ன என்ன என்னடா பண்ண சொல்ற? போடா போ. எனக்கு